அடுப்பு அந்த எண்ணெய் சூட்லேயே ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். அதுக்கப்புறம் இப்போ நம்ம அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். பாரம்பரிய உணவு பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஃபுட்டி தமிழா சேனல். நான் உங்கள் உமா முருகேசன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, எல்லோருக்கும் ரொம்ப பிடித்தமான நிலக்கடலை, அதாவது மசாலா கடலை அல்லது காரக்கடலைன்னு நம்ம சொல்லுவாங்க. நம்ம எல்லா பேக்கரிகள்லேயும் கிடைக்கும். நம்ம அதை விரும்பி வாங்கி சாப்பிடுவோம். அந்த கடலையை நம்ம வீட்டில் எவ்வளோ டேஸ்டியாக, எவ்வளோ சூப்பராக, எவ்வளோ சீக்கிரமாக எப்படி செய்ய முடியும் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபுட்டி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீட்டு முறையில் தயாரிக்கப்பட்ட அனைத்து மசாலா பொருட்களும் ஃபுட்டி தமிழா சேனல் மூலமாக நானே என் கைப்பட வறுத்து தரமாகவும் சுவையாகவும் நான் கொடுத்துட்ருக்கிறேன். இது சாம்பார் பொடி, ரசப்பொடி உட்பட 10 வகையான மசாலா பொடிகள் நான் கொடுத்துட்ருக்கிறேன். இது தேவைப்படுறவங்க கீழே இருக்க காண்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஆல் ஓவர் இந்தியா நம்ம கொரியர் மூலமாக அனுப்பி வைக்க முடியும். மசாலா கடலை, அதாவது காரக்கடலை செய்ய தேவையான பொருட்கள்: 3/4 கிலோ நிலக்கடலை, 1/4 கிலோ கடலை மாவு, 100 கிராம் அரிசி மாவு, 30 கிராம் வரமிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், தேவையான அளவு உப்பு, சிறிதளவு ரெட் ஃபுட் கலர், சிறிதளவு கருவேப்பிலை, பொரிக்க தேவையான அளவு ஆயில். இப்போ நம்ம மசாலா கடலை செய்ய போகிறோம். அதுக்கு பார்த்திங்கன்னா, எடுத்து வச்சுருக்க கடலை லேசாக வறுத்துக்கலாம். ரொம்ப வறுக்கக்கூடாது. ரொம்ப வறுத்தோம்னா அந்த தோல் வந்துடும். நம்ம லேசாக சூடு வர வரைக்கும் வறுத்துக்கலாம். இந்த கடலைக்கு நம்ம வறுத்த கடலை யூஸ் பண்ணக்கூடாது, பச்சை கடலை தான் யூஸ் பண்ணணும். அதோட ஈரத்தன்மை போகிறதுக்காக நம்ம லேசாக அப்படி அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. இந்த லேசாக அந்த வடை சட்டி சூட்டில் சூடாகுது. பெரிய அடுப்புங்கிறதுனால வச்சவனையே உங்களுக்கு சூடாயிரும். நம்ம லேசாக மட்டும் சூடு பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம பொரிக்க தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். 1 லிட்டர் ஆயில் ஊற்றிருக்கேன் நான். இது ஏன்னா சூடாகட்டும். நம்ம மசாலா கலக்கும்போது கொஞ்சம் சூடு எண்ணெய் நம்ம ஊற்றணும். அதுக்காக தான் இது ஃபஸ்ட்டே அடுப்பில் வச்சுக்கிறேன். இந்த கடலையில் எடுத்து வச்சுருக்க கடலை மாவு சேர்த்துக்கலாம். அடுத்தது எடுத்து வச்சுருக்க அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அடுத்தது எடுத்து வச்சுருக்க வரமிளகாத்தூள், அடுத்தது கரம் மசாலா தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா கலந்துக்கலாம். சிறிதளவு நம்ம ஃபுட் கலர் சேர்த்திக்கலாம். நம்ம நல்லா கலராக தெரியணும் வீடியோக்குங்கிறனால வீட்டில் செய்கிறவங்க ஃபுட் கலர் அவாய்ட் பண்ணிடலாம். இப்போ இது கூட நம்ம சூடான எண்ணெயை 2 கரண்டி ஊற்றிக்கலாம். இப்போ இது மெதுவாக கலந்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து எண்ணெய் சூடாக ஊற்றிருக்கனால கீழே இருக்கிறத மேலே எடுத்துகிட்டு வந்தால் தான் நம்ம பிசைய முடியும். இப்போ எல்லாமே சேர்த்து நம்ம பரட்டியாச்சு. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கலாம். ஊற்றி பிசையக்கூடாது. நம்ம ரொம்ப தண்ணி ஊற்றி பிசைஞ்சிடக்கூடாது. அதனால் நம்ம இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு நம்ம அப்படியே அமுத்திட்டு ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறம் போட்டுக்கலாம். நம்ம போடும்போது உதுத்து தான் போடணும். அதனால் ஒரு 5 நிமிஷம் கழித்து போட்டுக்கலாம். இப்போ நம்ம எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. இப்போ எடுத்து வச்ச கடலையை நம்ம போடும்போதே உதுத்து போடணும். நம்ம ஒட்டுக்காக போட்டோம்னா அப்படியே சேர்ந்துக்கும். கடலை எப்பி போடும்போது ஓரமாக போடுங்க. ஏன்னா ஒரு கடலை உள்ளே விழுந்துருச்சுனாலும் அது வேகும்போது அந்த ஆவி கையில் அடிக்கும். அதனால் இப்படி நம்ம ஓரமாகவே போடலாம். நான் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் அடுப்பை நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு நான் போட ஆரம்பித்தேன். ஏன்னா அந்த சூட்லேயே நம்ம போட்டோம்னா
முதல்ல போட்ட கடலையெல்லாம் கருகிரும், அந்த கலரும் இதாகும். அதனால் நான் வந்து இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணியிருக்கேன். அந்த சூட்லேயே ஒரு 2 நிமிஷம் நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். இப்போ அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு நம்ம சிம்மில் தான் இருக்கணும், ரொம்ப ஹைலெல்லாம் வைக்கக்கூடாது. இப்போ நம்ம எண்ணெய் காஞ்சிருச்சு. நான் வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிறேன். ஏன்னா அந்த ஹீட்லேயே நம்ம போட்டுகிட்டே இருந்தோம்னா முதல்ல போட்டதெல்லாம் கருகிரும், கலரும் மாறிடும். அதேபோல் போடும்போது நம்ம நடுவில் போட்டோம்னா அந்த எண்ணெயும் தெறிக்கும். நம்ம அந்த ஓரத்தில் விட்டோம்னா இந்த கையில் வந்து எண்ணெய் தெறிக்காது. அதுக்கு தான் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டும் போடுறது. ஏன்னா இப்படி உதுத்து விட்டோம்னா கீழே விழுகும்போது கொஞ்சம் பெருசாக விழுந்துருச்சு அப்படின்னா எண்ணெய் தெரிச்சிடும் நம்ம கைக்கு. இந்த மாதிரி ஓரத்துலேயே நம்ம விடணும். நம்ம வேகமாக எடுத்து அப்படி இப்படின்னு போட்டோம்னா படப்படான்னு கையில் எண்ணெய் தெரிக்கும். அடுப்பு அந்த எண்ணெய் சூட்லேயே ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். அதுக்கப்புறம் இப்போ நம்ம அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். கடலையை எடுத்ததுக்கப்புறம் 1 நிமிஷம் எண்ணெய் காயிட்டுன்னு விட்டுட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம போட்டுக்கலாம். வீட்டடுப்பு சின்ன அடுப்புனா நம்ம ஸ்லோவில் வச்சுட்டு போடலாம். அதுவும் இப்படி ஆவி அடிக்கும். இந்த கடலை வெயிட்டாக இருக்கிறனால உங்களுக்கு உள்ளே விழுகும்போதே எண்ணெய் அப்படியே தெரிச்சிடும், விரலில் வந்து தெரிக்கும். அதனால் நான் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ஓரங்களில் இப்படியே விட்டோம்னா போகும். இப்போ நம்ம காரக்கடலை போடும் பொழுது நல்லா எண்ணெய் சூடானதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பொறுமையாக நம்ம போடணும். அப்போ அந்த ஆஃப்லேயே இருக்கும்போது போட்டு முடித்ததுக்கப்புறம் 2 நிமிஷம் அந்த சூட்லேயே வந்து கடலை வெந்துடும். உங்களுக்கு அப்படி இருந்தால் தான் உள்ளேயும் கடலை வந்து கிறிஸ்பாக இருக்கும். நம்ம வந்து அடுப்பை வந்து ஹைலே வச்சுட்டு நம்ம போட்டோம்னா மேலே பூரா கருகின மாதிரி இருக்கும், உள்ளே வந்து கடலை வந்து கிறிஸ்பாக இருக்காது. அது அப்படி நீங்கள் வந்து அதுக்கப்புறமா வந்து அடுப்பத்தை வச்சுட்டு 1 நிமிஷம் நம்ம விட்டுட்டு எடுக்கும்போது கடலை ஒரே மாதிரி கலரில் வரும். ஒன்று கருப்பு ஒன்று இதாகாது, ஒரே மாதிரி வரும். உள்ளேயும் நல்லா கிறிஸ்பாக வெந்திருக்கும். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். அப்படி போடும்போதும் நம்ம வந்து இந்த ஓரமாக தான் நம்ம வந்து போடணும். நீங்கள் நடுவில் இது போட்டுட்டீங்க, இது வெயிட்டாக இருக்குது. நம்ம போண்டா பஜ்ஜியெல்லாம் போடும்போது கூட தெரியாது, உங்களுக்கு அவ்வளோ தெரிக்காது. இந்த கடலை போடும்போது அப்படியே தெரிச்சிரும் மேலே. சிறிதளவு கருவேப்பிலையை நம்ம கழுவி வச்சுருப்போம், அதையும் கடைசி அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணதுக்கப்புறம் அந்த எண்ணெய் சூட்லேயே கருவேப்பிலை பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம காரக்கடலை, அதாவது மசாலா கடலைன்னு சொல்லுவாங்க. இது எல்லா பேக்கரியிலையும் கிடைக்கும். இது ரொம்ப ரொம்ப விரும்பி நம்ம வாங்கி சாப்பிடுவோம். இந்த கடலையை நம்ம வீட்லேயே ரொம்ப சூப்பராக ரொம்ப டேஸ்டியாக நம்ம செஞ்சு முடிச்சாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபுட்டி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.